நிறைய மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ, இந்த மாற்றங்களுக்கெல்லாம் மத்தியிலயும் நம்ம இன்னும் இங்க நின்று நம்ம எல்லாரும் கலந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்த 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 முன்னேற்றத்துக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு நம்ப முயற்சிகள் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ, இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்ம போலாம். இன்றைக்கு நிகழ்ச்சியில வந்து 2 பேர் முக்கியமா பேசுவோம். ஆ என்னுடைய பகுதி அத் அ முடிந்த பிறகு, திரு அன்பு அவர்கள் இந்த பிசினஸ்ல நம்ப எப்படிலாம் அ முன்னுக்கு அடி எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அ என்ன மாரிலாம் வந்து மக்களுடைய வரவேற்பு இருக்கு. இந்த மாற்றங்கள்லாம் எப்படி மக்களிடையில ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்ற மாரியான சில அ விளக்கங்கள வந்து அவர் நம்மளுடன் பகிர்ந்து கொள்வார். ரைட்? ஓகே. ஸோ பாருங்க, நானு தமிழ்ல எழுதலான்னு ஒரு முயற்சி போட்டேன். ஆனா எனக்கு சரியா தெரியல. என்ன இந்த 2 சுழி இன்னா, 3 சுழி இன்னா அப்படின்னு எனக்கு தெரியல. ரைட்? ஸோ 2 கேள்வி இருக்கு. வாட் அப்படின்னா என்ன? வாய் அப்படின்னா ஏன்? இதுவும் பாருங்க இந்த 2 சுழி, 3 சுழிக்கு எனக்கு எப்பயுமே இது ஒரு குளறுபடி இருக்கு. ஓகே. ஏன்? அப்ப மைண்ட் சயன்ஸ்ல நம்ம வந்து இந்த கேள்விகள போட்டோம்ன்னு சொன்னாக்கா, என்ன அல்லது ஏன்? இதுல 2ல எது முக்கியம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முழுக்க, 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 முழுக்க எல்லாருமே இந்த வாய் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது என்ன செய்ய போறோம் அப்படின்றத விட, ஏன் செய்யணும்? அப்படின்றது தான் வந்து ரொம்ப, 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 ரொம்ப அவசியம். நம்ம ஏன் இத செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த வாய் ஃபேக்டர் இல்லனாக்கா, ஆ அந்த அந்த வளர்ச்சி வந்து நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். புரியுங்களா? அந்த வாய் ஃபேக்டர் தெளிவாயிருச்சுனாக்கா, ஒரு அப்பா 3 பிள்ளைக்கு அப்பா, காலையில வேலைக்கு போறதுக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறத விட, நான் ஏன் போகணுன்றது தான் அவருக்கு மைண்ட்ல தெளிவா விளங்கிருச்சு. அவர நீங்க எழுப்பி, தண்ணி ஊத்தி மூஞ்சில எழுப்பி, 2 ரோத்தால 2 அடி அடிச்சு வேலைக்கு விரட்ட வேணாம். டகார்ன்னு ஓடிருவாரு. ஏன்? அவருக்கு வாய். எதற்காக அப்படின்னு தெளிவா ஆழத்துல ஆழ் மனதுல பதிஞ்சிருச்சு. அப்ப தெளிவா ஆழ் மனதுல ஆழத்துல பதிஞ்சிட்டதுனால, அவர யாரும் இன்னும் குச்சி வச்சு நோண்ட வேண்டிய அவசியம் இல்ல. அவர அதே சமயத்துல நீங்க பாருங்க, ஒரு சில கேரக்டர்ஸ் நம்மள சுத்தி அங்கங்க 1, 2 இருக்கும். உதவாக்கர, உருப்படாது அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. என்னன்னாக்கா, அவங்களுக்கு அந்த வாய் ஃபேக்டர் ஏன் அப்படின்ற அந்த வாய் ஃபேக்டர் அவங்க மனதுல போய் உட்காரல. அந்த வாய் ஃபேக்டர் அவங்க மனதுல உட்காராதனால, அவங்களுக்கு குடும்பம், பிள்ளைங்க, எதிர்காலம் இதெல்லாம் எதுலயுமே அவங்களுக்கு வந்து அக்கறை கிடையாது. ஸோ, அதனால இந்த மைண்ட் சயன்ஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வாய் ஃபேக்டரா தான் வந்து ரொம்ப, 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 ரொம்ப ஆழமா பேசிக்கிட்டு இருக்கு. ஓகே. இத நீங்க இந்த இந்த மைண்ட் சயன்ஸ் மேபி இத பத்தி நம்ம ஏற்கனவே இத பத்தி பேசினதெல்லாம் கிடையாது. வாட்டியா இந்த 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 டயகிராம் நான் உங்கள்ட்ட காட்டுறேன். இதுல முழுமையா என்ன பேசப்பட்டிருக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா, ஒவ்வொரு பகுதியும் உடைச்சு, 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 உடைச்சு பார்த்தோம்னாக்கா, தாட்ஸ் பிகம் திங்ஸ். அதுதான் அதோட அடிப்படை லைன் குடுத்திருக்காரு. யாரு குடுத்தது? ஆ ஜேம்ஸ் ஆலன். ஓகே. தாட்ஸ் பிகம் திங்ஸ். அதாவது எண்ணங்கள் தான் வாழ்க்கையா வருது. வாழ்க்கையில பிரதிபலிக்குது. நம்மளுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கையில பிரதிபலிக்குது. அப்ப இந்த வாய் ஃபேக்டர் தான் அதுல வந்து ஆழமா பதிஞ்சிருக்கு. ஓகே. அப்ப இதுல என்ன சொல்லப்படுது? நமக்கு என்ன வேணும்? ஓகே. நமக்கு என்ன வேணும் அப்படின்றத கோல வந்து சிந்தனை நம்ம சிந்திக்கிறோம். அந்த சிந்தனை வந்து ஆழ் மனதுக்கு கொண்டு போறதுக்கு ஒண்ணு கொண்டு போறதுக்கான வழிய நம்ம கண்டுபிடிச்சுட்டோம்னு சொன்னாக்கா, என்னைக்கு அது ஆழ் மனதுல போய் பதிஞ்சிச்சோ அதன் பிறகு அதுக்குள்ள காலகட்டங்கள் இருக்கு. அந்த காலகட்டத்தில அந்த ஆழ் மனதிலிருந்து நம்முடைய பாடி வைப்ரேஷன் மாற ஆரம்பிக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய வெளி மனம், ஆழ் மனம் அந்த பெரிய ரவுண்ட் இருக்குல்ல, இது வந்து நம்முடைய
கான்ஷியஸ் மைண்ட், இது வந்து நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட். இது நம்மளோட இந்த பி வந்து நம்மளுடைய பாடி. பாடி பார்த்தீங்கன்னா சின்னது, மனசு தான் பெருசு. ஓகே. இந்த பாடி சின்னது, மனசு தான் பெருசு. ஓகே. அப்ப என்னைக்கு இது ஆழ் மனதுல பதிஞ்சுச்சோ, அப்ப இந்த மைண்ட் சயின்ஸ் என்ன சொல்றாங்கன்னாக்கா, 111 நாட்கள் பிடிக்குது நம்ம ஒரு விஷயத்த வந்து ஆழ் மனதுல பதிய வைக்கிறதுக்கு. என்னைக்கு ஆழ் மனதுல பதிஞ்சிருச்சோ, நம்மளோட பாடியோட வைப்ரேஷன் மாற்றம் காணுது. என்னைக்கு அந்த பாடியோட வைப்ரேஷன் மாற்றம் கண்டுச்சோ, உலக உலக முழுதும் எங்கெங்கெல்லாம் நமக்கு என்னென்னலாம் வந்து சேரணுமோ, அத்தனையும் வந்து சேரும். நம்மளுடைய எதிர்காலத்த நம்ப செம்மையா அமைத்துக் கொள்ள முடியும். புரியுங்களா? ரைட். ஸோ இதுதான் வந்து பேசிக்கலி மைண்ட் சயின்ஸ் சொல்லுது. ஸோ இவர பத்தி நான் ஒண்ணுமே சொல்லலன்னா தப்பு. அவர் தான் எனக்கு மைண்ட் சயின்ஸ கத்துக் குடுத்த குரு, திரு சுக்தேவ் சிங் அவர்கள். ஓகே. ஸோ சுக்தேவ் சிங் வந்து யாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, பாப் ப்ராக்டரோட டைரக்ட் ஸ்டூடண்ட். ஓகே. பாப் ப்ராக்டரோட டைரக்ட் ஸ்டூடண்ட். ஸோ சுக்தேவ் சிங் வந்து மாஸ்டர் சுக்தேவ் சிங் வந்து ஒரு காலத்துல போலீஸ் அகாடமி மலேசியால வந்து லா இன்ஸ்ட்ரக்டரா இருந்தவர். லா படிச்சு குடுத்தாரு போலீஸ்காரங்களுக்கு. அந்த போலீஸ் ட்ரெய்னிங் சென்டர்ல லா படிச்சு குடுத்தவரு. இந்த மூமெண்ட் இத பத்தி தெரிஞ்ச உடனே 24 மணி நேரம் ரிசைன் பண்ணிட்டு, முழுமையா அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் இந்த மைண்ட் சயின்ஸ பத்தி தான் வந்து அவரு மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, படிச்சு குடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மைண்ட் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட மக்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச வகையில இங்கிலீஷ்ல தான் இத நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாருக்கு இந்த அளவு தமிழ் பேசுறாங்க எனக்கு தெரியல. இருக்கலாம். எனக்கு சரியா தெரியல. ஆனா கண்டிப்பா நான் ஒரு ஆள் இருக்கேன். புரியுங்களா? ஸோ இத பத்தி நான் வந்து உலகத்துக்கு நெறைய பேசணுன்றது என்னுடைய ஒரு கனவுகள்ல இதுவும் ஒரு கனவு. புரியுங்களா? இந்த மைண்ட் சயின்ஸ பத்தி உலகெங்கேயும் மக்கள்கிட்ட, தமிழ் மக்கள்கிட்ட, தமிழ் பேசக்கூடிய மக்கள்கிட்ட, தமிழ் மக்கள், தமிழ் பேசக்கூடிய மக்கள்கிட்ட இத கொண்டு சேர்க்கணும், இந்த செய்திய கொண்டு சேர்க்கணுன்றது என்னுடைய பெரிய ஆவல்ல ஒண்ணு. என்ன, அதான் அப்பப்ப என்ன செய்வேன், ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் செய்திகள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ அப்ப இந்த செய்தியில இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. அந்த வாய் ஃபேக்டர். அந்த வாய் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா, ஏன் அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னு சொன்னாக்கா, தெளிவா நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சுனாக்கா, எனக்கு பணம் வேணுங்க. நான் பணக்காரன் ஆவணுங்க. நான் ஏன்? என்ன? உங்களுக்கு ஏன் உண்மையிலே நீங்க பணக்காரனா ஆவணும்? அப்படின்ற அந்த காரணம் நமக்கு வந்து அந்த வாய்ன்றது வந்து நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சுன்னு சொன்னாக்கா, தெளிவா தெரிஞ்சுச்சுனாக்கா, ஆழ் மனதுல அந்த 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 வாய் வந்து தெளிவா தெரிஞ்சுச்சுனாக்கா, இது ஏற்படும். ஏக்கம் ஏற்படும். வாய் என்றது தெளிவா தெரிஞ்சுச்சுன்னா, ஏக்கம் ஏற்படும். வாய் என்றது தெளிவா தெரியலனாக்கா, எனக்கு வேணுங்க. நானும் பணக்காரன் ஆவணும். எல்லாரும் நெனைக்கிறோம். ஆனா ஏக்கம் வராது. அந்த ஏக்கம் வராது. என்னைக்கு அந்த ஏக்கம் வருதோ, நமக்கு அந்த வாய் வந்து ரொம்ப முக்கியமாயிருச்சுன்னு அர்த்தம். புரியுங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கலி மைண்ட் சயின்ஸ் நம்மகிட்ட வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆகவே இன்னைக்கு நம்ம வந்து அந்த வாய பத்தி கொஞ்சம் பேசணும். அதே சமயத்துல எந்த இடத்துலயும் போயிட்டு தமார்ன்னு விழுந்துற முடியாது. ஸோ அப்ப எப்படி அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே. என்ன, எப்படி அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அந்த என்ன, எப்படின்ற விஷயத்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஓகே. ஸோ இன்றைக்கு இந்த பெண்டோ நெட்வொர்க் அப்படின்ற நிறுவனம் ஒரு பிளாக் செயின் கம்பெனி. ஸோ நான் ஏற்கனவே நெறைய முறை சொல்லியிருக்கேன். பிளாக் செயின வந்து ஒருத்தர் சத்தோஷி நகாமோட்டோ பிட்காயின் அப்படின்ற பேர்ல இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். ஓகே. ஸோ அந்த பிட்காயின்ற பேர்ல அந்த பிளாக் செயின வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். பிட்காயின்னா பிளாக் செயின், பிளாக் செயின்னா பிட்காயின் அப்படின்னு ஒரு வகையில வச்சுக்கலாம். புரியுங்களா? ஸோ அப்ப அந்த பிளாக் செயின் அவர் அறிமுகப்படுத்தினவரு, அ அவர் என்ன சொன்னார்னாக்கா, இந்த சிஸ்டம் தானியங்கி சிஸ்டம், ஆட்டோமேட்டட், ஃபுல்லி ஆட்டோமேட்டட். இந்த சிஸ்டத்த வந்து 2142வது வருஷம் வரைக்கும், அது சொந்தமா ஓடக்கூடிய ஒரு சிஸ்டத்த அவர் வந்து கிரியேட் பண்ணிட்டு காணாம போயிட்டாரு.
இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணி 2142வது வருஷம் வரைக்கும் அது சொந்தமா ஓடக்கூடிய சிஸ்டம் எல்லாம் உற்பத்தி பண்ணி வச்சுட்டு, ஸோ அவர் என்ன கருதினாருன்னு சொன்னாக்கா, இந்த 2142வது வருஷத்துக்குள்ள, அதாவது இப்ப இருந்து இன்னொரு 120 வருஷத்துக்குள்ள இந்த உலகம் முழுமையா பிளாக் செயினா அல்லது பிளாக் செயினுக்கு தாத்தாவா எல்லாம் வந்திருக்கும். அது வரைக்கும் இது வந்து அவங்க எல்லாத்தையும் வழி நடத்திக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி இந்த பிட்காயினை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்திட்டு போனார். ஸோ அதன் பிறகு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அந்த பிளாக் செயினில் வந்து வளர்ந்து 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 இன்னைக்கு லட்ச லட்சக்கணக்கில் வந்து பிளாக் செயின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் ஒரு விஷயம்தான் வந்து இன்னைக்கு இந்த பெண்டோ நெட்வொர்க். ஸோ இந்த பெண்டோ நெட்வொர்க் என்ன சொல்றாங்கனாக்கா, என்ன செய்யறாங்கனாக்கா, டீசென்ட்ரலைஸ் சர்வர் சிஸ்டத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி வந்து நம்ம பயன்படுத்தாத வைஃபை பயன்படுத்தாத கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க ரெமெட்ரான். ஸோ இப்போக்கு தற்காலிகமா இது வந்து நம்ம நிறைய மக்களுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ் பதிஞ்சு வீட்டுக்கு நம்ம சொந்தமா நம்ம கம்ப்யூட்டர் பாவிக்காத நேரத்தில் அதை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு மக்களுக்கு இன்னும் சரியா அவ்வளோ அளவுல புரியல, பிடிபடல, கஷ்டமா இருக்கு. ஆனா கேள்வி மட்டும் நிறைய கேட்பாங்க. ஏன் என்னோட ஜாமாவை திருடிடாதா, அது பண்ணிடாதா, இது பண்ணிடா. எனிவே, ஸோ அப்ப இந்த கம்பெனி இன்னைக்கு என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்காங்கன்னாக்கா, இந்த ரெமெட்ரானை வந்து ஒரு ஏஐ ட்ரிவன் ரெமெட்ரானா மாத்த போறாங்க. தட் மீன்ஸ் ஒரு சென்ட்ரலைஸ் ஃபார்மிங் சிஸ்டமா மாத்துறாங்க. ஸோ இண்டிவிஜுவலா நம்ம இன்வால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்ற மாதிரி ஒரு இது கொண்டு வராங்க. இந்த மாசம் அதை வந்து அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து மிக மிக பிரகாசமாவும் இருக்கு, முக்கியமாவும் இருக்கு. ஸோ இந்த ரெமெட்ரான் சிஸ்டத்துக்கு கீழே வந்து கம்பெனிக்கு சொந்தமா அப்ளிகேஷன்ஸ் வந்து தயார் பண்ணிக்கிட்டு வராங்க. அதுல பெண்டோஜோ, டியூட்டர் எக்ஸ் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நிறைய 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 வாட்டி நம்ம வந்து பேசிட்டோம். ஸோ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு சொன்னாக்கா, யூடியூப்புக்கு போங்க, பெண்டோஜோ அதை தேடுங்க. அப்புறம் வெப்சைட் போங்க, டியூட்டர் எக்ஸ் தேடுங்க. உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ரெமெட்ரான் யூடியூப்ல தேடுங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். புரியுங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். ரைட்? நாளைக்கு ரைட் உங்களுக்கே ஒரு சிறப்பான ஒரு ஐடியா வருது. உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஏய், இதை ஒன்று பிளாக் செயின்ல போட்டு இந்த மாதிரி செஞ்சா அருமையான ஒரு பிசினஸ் கிடைக்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு ஐடியா வந்துருச்சு உங்களுக்கு. அப்ப அந்த ஐடியாவை இந்த பெண்டோல நீங்க கொண்டு வர முடியும். அதுக்கு பேரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அதுக்கு பேரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அதாவது இவங்க எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு புது ஐடியா உள்ள கொண்டாந்து போடுறோம். அதுக்கு பேரு ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இந்த செயின்ல அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செய்யும். ஸ்மார்ட். புரியுங்களா? ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றது ஒரு புதிய விஷயம் கிடையாது. ரைட்? ரொம்ப ஆழமா அதை கொண்டு போனவங்க இத்தீரியம். ஸோ இன்னைக்கு இத்தீரியம்லாம் வந்து ஓவர்லோட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு இத்தீரியம் மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அந்த நிறைய கம்பெனிகள்ல நாமும் ஒருத்தர் சொந்த பிளாக் செயின்ல இந்த ஹோல் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து நடைமுறைக்கு வரணும்னு சொன்னாக்கா, ஏன்னா இவங்க வந்து இந்த உலகத்தை விட அப்பால் பட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தோட நடைமுறையில வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பணம். ஆனா இவங்க வந்து இந்த உலகத்தோட பணத்தை வந்து அவங்களோட பறிமுதலுக்கு பயன்படுத்த முடியாது. ஏன்னாக்கா இவங்க குளோபல். மலேசியா காசு சிங்கப்பூர்ல செல்லாது, சிங்கப்பூர் காசு இந்தியால செல்லாது, இந்தியா காசு அமெரிக்கால செல்லாது, அமெரிக்கா காசு லண்டன்ல செல்லாது. அப்ப நமக்கு ஒரு இந்த நெட்வொர்க்ல போற மக்களுக்கு எல்லாருக்கும் அந்த பணம் மாதிரியான ஒரு கனெக்ஷன் வேணும். அதுதான் இந்த பிடிஎக்ஸ். அதுதான் இந்த பிடிஎக்ஸ். பிடிஎக்ஸ் டக்கு 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 அது எங்கேயோ நிற்குன்னு பார்த்து அவர் எங்கேயோ கொஞ்சம் ஒளிஞ்சுக்கிட்டார். இங்க இருக்கார். ஓகே, பிடிஎக்ஸ். புரியுங்களா? ஸோ அந்த பிடிஎக்ஸ் வந்து இந்த கம்பெனியோடைய ஒரு நாணயம் மாதிரியான ஒரு பறிமுதல் செய்யக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் பிடிஎக்ஸ். ஓகே, நாணயம் மாதிரியான அப்படின்னு சொன்னாக்கா
மாதிரியான இல்லைங்க. இந்த நெட்வொர்க்குக்கு இதான் பணம். இந்த நெட்வொர்க்குக்கு இதான் பணம். இத வந்து டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கண்ணுல பார்க்க முடியாத டோக்கன். இதெல்லாம் சிஸ்டமா வேலை செய்யக்கூடிய டோக்கன். காயின் சொல்லுவாங்க. அது காயின் கண்ணுல பார்க்க முடியாது. பிட்காயின் காயின கண்ணுல பார்க்க முடியாது. எல்லாம் சிஸ்டம் தான். புரியுங்களா? இந்த பிடிஎக்ஸ். அப்ப இந்த இந்த கம்பெனி மற்ற 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 கம்பெனிகள் அந்த அந்த பிளாக் செயின்ல உள்ள மற்ற மற்ற கம்பெனிலாம் எப்படி இன்னைக்கு வந்து பெரிய அளவுல வளர்ந்துச்சோ, அதே மாதிரி இந்த கம்பெனிக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. ஓகே. இந்த கம்பெனிக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. புரியுங்களா? இன்னைக்கு கிரிப்டோ வந்து ஒண்ணு ஒண்ணும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து 2018ஆம் ஆண்டிலிருந்து இன்ன வரைக்கும் ஒரு ஒரு 6 வருஷம் 6 இயர்ஸ் நட போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஓகே. இன்னமும் நடக்கும். இனிமேலும் நடக்கும். இனிமேலும் பெருசாவும் நடக்கும். புரியுங்களா? அந்த அடிப்படையில இன்னைக்கு இந்த பிசினஸ்ல நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்க தான் நம்மலாம் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த பிடிஎக்ஸ 2 எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஆ ப ஆ பரிவர்த்தனை செய்றாங்க. நீங்க அங்க போய் வாங்கலாம், விக்கலாம். ஓகே. ப்ரோபிட் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்சும், எல்பேங்க் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்சும் இருக்கு. வாலெட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது அங்க காசு மட்டும் வச்சுக்கலாம். வாலெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2 டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட் இருக்கு. மெட்டா மாஸ்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மெட்டா மாஸ்க்ல வந்து இன்னைக்கு உலகத்துல வந்து ஒரு பெரிய டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட்னா மெட்டா மாஸ்க். மெட்டா மாஸ்க்லயும் நம்ம இருக்கோம். நீங்க மெட்டா மாஸ்கையும் பயன்படுத்தி பெண்டோ காயின்ஸ அங்க வைக்கலாம். ஓகே. அதே சமயத்துல பெண்டோவுக்கும் சொந்தமா ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட் இருக்கு. பெண்டோ வாலெட். ஓகே. டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட் ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேரு பெண்டோ வாலெட். ஸோ இது 2ம் வந்து எக்ஸ்சேஞ்ச். இங்கலாம் வந்து வாங்குறது, விக்கிறது இல்ல. இங்க வந்து சேகரிச்சு வைக்கிறது மட்டும் தான். மெட்டாமாஸ்க், பெண்டோ வாலெட் சேகரிச்சு வைக்கிறது. ஆனா சேஃபான இடம். அதே சமயத்துல பெண்டோ ப்ரோபிட்டோ எல்பேங்க் வந்து நீங்க அங்க வாங்கலாம், விக்கலாம். வாங்கலாம், விக்கலாம். இந்த 2 இடத்துலயும் இந்த 2 மாற்றங்கள் செய்யலாம். ஸோ இந்த காயின வந்து மெட்டாமாஸ்க்கு கொண்டு போய், மெட்டாமாஸ்க்லேருந்து ப்ரோபிட் கொண்டு போய், ப்ரோபிட்லேருந்து எல்பேங்க் கொண்டு வந்து, எல்பேங்க்லேருந்து பெண்டோ வாலெட் இது எல்லா இடத்துக்கும் அது ரவுண்ட் அடிக்க முடியும். அந்த செயின் வந்து கனெக்டட். மெட்டாமாஸ்க்லேருந்து ப்ரோபிட் கொண்டு போலாம், ப்ரோபிட்லேருந்து மெட்டாமாஸ்க் கொண்டு வரலாம், மெட்டாமாஸ்க்லேருந்து பெண்டோ வாலெட் கொண்டு போலாம், பெண்டோ வாலெட்லேருந்து எல்பேங்க் கொண்டு போலாம். எப்படியும் ஜிக்ஸாக் என்ன வரையும் பண்ணலாம். ஸோ அந்த மாரி ஒரு ஒரு முழு பரிணாமம் அடைஞ்ச ஒரு காயின் பிடிஎக்ஸ். புரியுங்களா? இந்த பிடிஎக்ஸ்க்கு வந்து இன்னைக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை இருக்குன்னு சொன்னாக்கா, பைனான்ஸ்ல நாங்க போய் ஒரு பீடு நடை போடணும். பைனான்ஸ்ல போய் பெரும் வளர்ச்சி காணணும். ஏன்னா உலகத்துல 90% ட்ரேடர்ஸ் எல்லாமே எங்க இருக்காங்க? இங்க தான் பைனான்ஸ்ல தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அந்த இடத்துல நம்ம போய் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம். அது பாருங்க குளோபலி வேர்ல்ட் லார்ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம போய் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா, நமக்கு ஒரு சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த இடத்துல நம்ம போய் ட்ரேட் பண்றதுக்கு நமக்கு குறைஞ்சபட்சம் 1,00,000 மக்கள் வேணும். 1,00,000 வாலெட்ஸ். ஆளுங்க வாங்கி விக்கிற 1,00,000 மக்கள் வேணும். 1,00,000 மக்கள் வேணும்னு சொன்னாக்கா, ட்ரேட் பண்றவங்க ஒரு குடும்பத்துல வந்து அப்பா, அம்மா, பிள்ளைங்க அது வந்து 1,00,000 மக்கள்னு வராது. யாரெல்லாம் வந்து ஆக்டிவா ட்ரேட் பண்றவங்க. அதே சமயத்துல ஒரு குடும்பத்துல அம்மாவும் ட்ரேட் பண்ணுவாங்க, அப்பாவும் ட்ரேட் பண்ணுவாரு. பிள்ளைங்களும் அவங்கவங்க சொந்தத்துக்கு ட்ரேட் பண்ற அளவுல இருக்கிறாங்கன்னா, எல்லாருமே இஸ் கன்சிடர் கவுண்டட் அஸ் ஒன். இப்ப படிக்கிற வயசுல 3 வயசு பிள்ளைக்கெல்லாம் ஒரு ஒரு ட்ரேட் வேணும். அவங்க 3 வயசு பிள்ளைங்களலாம் நம்ம வந்து ஒரு வாலெட்ன்னு நீங்க குடுத்தா குடுத்தது தான். யாரும் தடுக்க முடியாது. ஆனா அவங்கள ஒரு வாலெட்ன்னு கணக்கு பார்க்க முடியாது. ஏன்னா பிகாஸ் அவங்க போயிட்டு ட்ரேட் பண்ண போறதில்ல. பட் எனிவே ரைட் நம்ப மொத்தத்துல தான் எதிர்பார்க்கிறோம். 1,00,000 மக்கள் வந்து நம்ம கூட சேர நம்ம தயார் ஆகிக்கிட்டே இருக்கிறோம். என்ன தயாராகிக்கிட்டு இருக்கோம்?
பைனான்ஸ்குள்ள போறதுக்கு தயாராகி கொண்டே இருக்கிறோம். என்னைக்கு பைனான்ஸ்குள்ள போறோமோ, அந்த ப்ரொமோட் பண்றாங்கல்ல, இந்த இந்த காயின பத்தி. அதுல அந்த பைனான்ஸ் மக்கள்ல வந்து ஒரு 2% மக்கள் வந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சாங்கன்னாக்கா, நம்மளோட பெண்டோ பிடிஎக்ஸ கேம் ஓவர். புரியுங்களா? கேம் ஓவர். ஸோ அது மாரி நெறைய விஷயங்கள் நடந்துகிட்டு வருது. இப்ப நாமும் என்ன செய்றோம்னாக்கா, அந்த அந்த வளர்ச்சியில ஒரு பெரிய ஒரு அ செயல்முறைய செஞ்சுகிட்டு வரோம். புரியுங்களா? ஓகே. இங்க பாருங்க, நம்ம வந்து ஒரு காலத்துல பிட்காயின நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, மூ 6 கோசத்துல இருந்த பிட்காயின், 6 கோசம் 1ல இருந்த பிட்காயின், அப்புறம் கோசம் புள்ளி கோசம் 6 2000 8லலாம் 2008 நடுவுலலாம் கோசம் புள்ளி 2008 இதெல்லாம் கோசம் புள்ளி 6 அப்புறம் வந்து அப்படி 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 அப்படியே வளர்ந்து இன்னைக்கு $70,000 நிக்குது. $2,00,000 வரைக்கும் போகும். இந்த வருஷத்துல அடுத்த வருஷத்துக்குள்ள $2,00,000 வரைக்கும் போகும் அப்படின்றாங்க. ஸோ இந்த கிரிப்டோல வந்து இது மாரி மேல போறதும், அப்படி கீழ வர்றது இதெல்லாம் வந்து சகஜமான ஒரு ஸ் சுழற்சி. சகஜமான சில அ அ நடக்கிற ஒண்ணு. ரைட்? ஸோ அதுல இன்னைக்கு போன போன அ ஆஃபிங் முடிஞ்சு இப்ப திரும்பவும் நம்ம வந்து ஒரு 70,000க்கு வந்துட்டோம். புரியுங்களா? ஓகே. அப்ப அவ்வளவு தரமட்டத்துல இருந்த ஒரு காயின் வந்து இன்னைக்கு இவ்ளோ அளவுக்கு வளர்ந்திருக்காங்க. 70,000. புரியுங்களா? அப்ப இன்னைக்கு அந்த மாதிரி இருந்து வந்த ஒரு காயின், பிட்காயினு அவங்களுக்கு பின்னால ஒரே ஒரு டெக்னாலஜி என்னன்னா, உலகத்துக்கு பிளாக் செயின அறிமுகப்படுத்துனாங்க. அவ்வளவுதான். பிளாக் செயின்னு ஒண்ணு இருக்குப்பா. இந்த மாரி பயன்படுத்த முடியும் அப்படின்னு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது இன்னைக்கு பிட்காயின். இன்னைக்கு அந்த பிளாக் செயின் வந்து இட்ஸ் லைக் ஓவர் கிரவுடட். அத பயன்படுத்தி நம்ம எந்த ஒரு புரோகிராம்லாம் செய்ய முடியாது. அது முடியாது. அது அவ்ளோ அவ்ளோ பிஸியான நெட்வொர்க்கா மாறிருச்சு. அது மேல இன்னும் எதுவும் செயின் போட முடியாது. அதன் பிறகு வந்தது ஈத்தீரியம். ஈத்தீரியமே இன்னைக்கு அவ்ளோ பிஸி ஆயிருச்சு. ஓகே. ஸோ அது மாரி இன்னைக்கு அது மாரி காப்பி வந்ததுல வந்து அன்னைக்கு வந்து பெண்டோ. ஒரு புது பொம்மை. அந்த இந்த இந்த கூட்டத்துல ஒரு புது அழகான ஒரு பொம்மை. அதுக்குன்னு சில வ வ நான் சொன்ன மாரி அதுல சில ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இந்த பொம்மை இங்க வந்திருக்கு. இன்னைக்கு 3 காசும் 2ல இருக்கிற இந்த விலை நம்ம ரொம்ப எதிர்பார்க்கலங்க. 70,000லாம் பேசலங்க. ரைட்? 10,000 கூட பேசலங்க. 1000 கூட பேசலங்க. அ 70,000 பத்தி பேசல, 10,000 பத்தி பேசல, 1000 பத்தி கூட பேசல, 100 பத்தி கூட பேசல, 10 கூட பேசல. ஒரே $1 ஆகுமா? உங்களுக்கு புரியுதுன்னு நெனைக்கிறேன் நானு. ரைட்? 70,000 பத்தி பேசல, 50,000 பத்தி பேசல, 10,000 பத்தி பேசல, 5,000 பத்தி பேசல, 100 பத்தி கூட பேசல, 10 கூட பத்தி பேசல. 1 வருமா? $1க்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? 50 காசுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? நம்மள எங்க கொண்டு போய் இந்த எதிர்காலத்துல நிப்பாட்டும்? அப்படின்னு தான் இந்த பிடிஎக்ஸ் பத்தி நம்ம பேசிக்கிட்டு வரோம். சரிங்களா? ஸோ அப்ப இந்த பிடிஎக்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு 002ல இருந்து நாளைக்கு 003 வந்துச்சுன்னா 300 ஆச்சு. ஓகே. நாளைக்கு 0005 வந்தா 500 ஆச்சு. நாளைக்கு 001 வந்துச்சுனாக்கா 1000 ஆச்சு. பார்த்தீங்களா? ரைட்? ஸோ இந்த இடத்துலலாம் இருக்கும்போது வந்து நம்ப சுலபமா பார்த்துட்டு வருவோம். இந்த மூவ்மென்ட் இந்த இடத்துல இருந்து இது டேக் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சுச்சுனாக்கா, இட்ஸ் வெரி ஃபாஸ்ட். இட் இஸ் வெரி ஃபாஸ்ட். அந்த ஸ்பீடுக்கு நம்மளால அப்புறம் ஈடு கொடுக்க முடியாது. என்ன ஈடு கொடுக்கிறது? என்னய்யா பேசுறீங்க? என்னய்யா ஈடு குடுக்கணும்? ரைட்? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருமே அட்லீஸ்ட் 1,000,000 பிடிஎக்ஸ் குறைஞ்சபட்சம் 1,000,000 பிடிஎக்ஸ் சேர்க்கணும். ஒவ்வொருத்தரும் எல்லாருமே 1,000,000 பிடிஎக்ஸ நம்ம சேர்க்கணும். ஏன் சேர்க்கணும்னாக்கா, இந்த பிடிஎக்ஸ் வளரணும். ஏன் வளரணும்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும்.
எல்லோரும் நல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு இந்த பிடிஎக்ஸ் நம்ம சொன்ன மாதிரி ஒரு காசு 0.01 வந்துச்சுன்னா 10,000 வெள்ளியா மதிப்பா மாறிடும். அப்ப நீங்க லெட்ஸ் சே 0.05க்கு $500 இருக்கும்போது வாங்கிட்டீங்க. நாளைக்கு 0.1 ஆகும்போது என்னாச்சு? $10,000 ஆச்சு. அப்ப உங்களோட 500 $10,000 ஆயிடுச்சு. நாளைக்கு இது 10 காசு ஆகும்போது 10 சென்ட் ஆகும்போது $1,00,000. புரியுங்களா? ஓகே. அப்ப சில சமயத்துல சில பேர் என்ன நினைக்கிறோம்னாக்கா, ஒரு பிசினஸ் செஞ்சா நமக்கு வருமானம் வேணுயா. பிசினஸ் செஞ்சா வருமானம். எஸ், 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 எஸ். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ரைட்? நாளைக்கு இந்த $1,00,000 வரும்போது, மாசத்துக்கு $1,000 எடுத்தீங்கன்னாக்கா, இங்க இருந்து எத்தன மாசம்? 100 மாசம். 9 வருஷம். 9 இயர்ஸ் நீங்க சாப்பிடுவீங்க. அது டாலரா எடுத்தாக்கா. ரிங்கீட்டா எடுத்தாக்கா 5 மடங்கு. 45 வருஷம் சாப்பிடுவீங்க. அந்த 45 வருஷத்துல இந்த இந்த பெண்டோவோட வளர்ச்சி என்னவா இருக்கும்? ஆயுளுக்கும் சாப்பிடுவீங்க, உங்க குழந்தைங்களும் சாப்பிடும், உங்க பேர குழந்தைங்களும் சாப்பிடும். அவ்வளோ பெரிய சொத்த உருவாக்கிட்டு. ஸோ தட் மீன்ஸ் ஒரு ஒரு காலகட்டம், ஒரு சின்ன ஒரு வளர்ச்சி வந்துருச்சுனாக்கா, ஒரு 10 காசு வளர்ச்சிக்குள்ள வந்துட்டோம்னாக்கா, நமக்கு போதுமான பணம் அங்க இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டெர்ம் உழைப்பு. என்ன உழைப்பு? நம்மளால செய்ய முடியாத உழைப்பா இல்ல. அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பேசுறதுக்கு வந்திருக்கோம். ஸோ அப்ப இந்த நிறுவனம் வந்து 3 விதமான வாய்ப்பு நம்மகிட்ட குடுக்குறாங்க. அந்த 3 விதமான வாய்ப்ப நம்ம வந்து பயன்படுத்திக்க போறோம். எப்படி நம்ம ஃப்ரீயா பிடிஎக்ஸ எடுக்கிறது? 3 விதமான வாய்ப்பு. கொஞ்சம் சின்ன ஒரு ஒரு எஃபர்ட் ஃப்ரீயா கொஞ்சம் பிடிஎக்ஸ் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சின்ன அளவுல. ஒரு நடுத்தரமான ஒரு எஃபர்ட், நடுத்தரமான அளவுக்கு நமக்கு பிடிஎக்ஸ் வந்துகிட்டு இருக்கும். இன்னொன்னு மெகா. ஓகே, மெகா. அந்த மெகாவுக்காக தான் இன்னைக்கு வந்து நான் இத சொன்னேன். இந்த வாய் எஃபெக்ட். நம்மளுடைய கனவுகள வந்து நினைவாக்கணும். நம்முடைய கனவுகள நினைவாக்கணும். ஒவ்வொரு நாளும் சில சமயங்கள்ல வந்து சில ஆ லைக் முதியோர் இல்லத்த பார்க்குறோம். குழந்தைகள் வீட பார்க்குறோம். சில கோயில்கள பார்க்குறோம். சில பள்ளிக்கூடங்கள பார்க்குறோம். இதுக்கு ஏதாவது பண்ணணும்னா, யார் பண்ணுவா? உங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? எனக்கு அந்த பொறுப்பு இல்லையா? அந்த மாரி ஒவ்வொருத்தரும் இதையாவது பண்ணி, நான் நல்லா இருக்கேன்னா, வெரி, வெரி, வெரி குட். நான் நல்லா இருந்தா தான் நாளைக்கு 4 பேருக்கு நல்லா இருக்க முடியும். அதே சமயத்துல இந்த பள்ளிக்கூடங்கள், இந்த இந்த கோயில்கள், இந்த தொழுகை சாலைகள், இந்த அ வாட் வி கால் அ ஆசிரமங்கள் இதுக்கு எல்லாரும் உதவி செய்ற மாரி ஒரு பெரிய கம்யூனிட்டி இருந்துச்சுனாக்கா, எவ்வளோ நல்லா இருக்கும். நெனச்சு பாருங்க. இதெல்லாம் வளரும்போது, அந்த மாரியான இல்லங்கள் இல்லாம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு தெரியுங்களா? யூ ரியலி டீப்லி திங்க் அபௌட் இட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். புரியுங்களா? அந்த மாரி. அப்ப இன்னைக்கு இந்த வாய் ஃபேக்டர் உள்ள கொண்டு வரோம் நம்ப. இந்த வாய் ஃபேக்டர் மூலமா நம்ம வந்து இந்த அடையணும். எப்படி அடையணும்? ஃப்ரீயா எப்படி இவ்ளோ நல்ல ஒரு பிடிஎக்ஸ சேகரிக்கிறது? இதுதான் கதடி. அப்ப இந்த கம்பெனி வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வாங்குங்க. ஓகே. எங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வாங்குங்க. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலம் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலம் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து $160 $150 உங்களுடைய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டோட விலை. $10 அதுக்குள்ள ஃபீஸ். ரைட்? 100 நாள் சென்றவுடன் உங்களுடைய காச திரும்ப குடுத்துருவாங்க. அங்கிருந்து ஒரு 40 நாள் சென்ற உடனே $75க்குள்ள பிடிஎக்ஸ் குடுத்துருவாங்க. உங்களுக்கு இந்த 100 நாள் சென்ற பிறகு $150 வருதுல்ல, இது உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இத நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். அல்லது இதையும் நீங்க வந்து பிடிஎக்ஸா வித்ட்ரா பண்ணிக்கலாம். எனக்கு வேண்டா போதுன்னா பிடிஎக்ஸா வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதையும் நீங்க வந்து பிடிஎக்ஸா உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். அப்ப என்னோட கேள்வி பாருங்க, மிஸ்டர் ஏ அண்ட் மிஸ்டர் பி.
மிஸ்டர் பி என்ன செஞ்சாரு, $160 பிடிஎக்ஸ வாங்கி வச்சுட்டார். 1 வருஷம் 2 வருஷம் சென்ற பிறகு, 2 இயர்ஸ் சென்ற பிறகு, அவருக்கு $160 அவர் வாங்கின பிடிஎக்ஸ் எவ்வளவு வளரணுமோ அவ்வளவு வளர்ந்துருக்கு. ஏன் என்ன செஞ்சாரு, 150 பிளஸ் 10க்கு அவரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வாங்கினார். 2 பேருமே பிடிஎக்ஸ். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, 100 நாள் சென்ற பிறகு அவருக்கு $75 worth ஆஃப் பிடிஎக்ஸ் வந்து சேர்ந்துச்சு. இன்னொரு 100 நாள் சென்ற பிறகு இன்னொரு 75 பிடிஎக்ஸ் வந்து சேர்ந்துச்சு. இன்னொரு 100 நாள் சென்ற பிறகு 75 பிடிஎக்ஸ் வந்து சேர்ந்துச்சு. இன்னொரு 100 நாள் சென்ற பிறகு 75 பிடிஎக்ஸ் வந்து சேர்ந்துச்சு. அது மாதிரி இந்த 2 இயர்ஸ்ல 800 நாட்கள், 500, 600, 700, 800 நாட்கள், 75, 75, 75, 8 தடவை, 1, 2, 3, 4, 5, 6, 8 தடவை அவருக்கு 75, 75, 75 பிடிஎக்ஸ் வந்து சேர்ந்துச்சு. எவ்வளவு பிடிஎக்ஸ் இருக்கும் அவர்கிட்ட? 8 7 56, அந்தாண்ட ஒரு 40, ஆல்மோஸ்ட் $600 worth ஆஃப் பிடிஎக்ஸ் அவருக்கு வந்து சேர்ந்துச்சு. அவரோட 150 எங்க இருக்கு? அவர்கிட்ட தான் இருக்கு. அப்ப அவருக்கு மொத்தம் எவ்வளவு பிடிஎக்ஸ் இருக்கு? $750 worth ஆஃப் பிடிஎக்ஸ் இருக்கு. இவருக்கு எவ்வளவு பிடிஎக்ஸ் வந்துச்சு? $160 பிடிஎக்ஸ் அவர் வாங்கினது. அதுக்கு என்ன வளர்ச்சி இருக்குமோ அந்த வளர்ச்சியில இருக்கும். அதே மாதிரி இந்த $600 பிளஸ் 150 வளர்ச்சி இதுக்கு இருக்குல்ல. இதுதான் சிம்பிள், ஆக சின்னது, ஸ்மாலஸ்ட். நம்ம வாய்ப்பு சொன்னல, இந்த ஸ்மால் வாய்ப்பு இதான் ஆக சின்ன வாய்ப்பு. இந்த சின்ன வாய்ப்பு இதை தாண்டிருச்சு. இது பெட்டர். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, நம்ம போய் அவங்ககிட்ட பேசும்போது மணி கேமா அப்படின்னு வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மணி கேம் இல்லையா, இது சூடம் கேம் இல்லையா, இது வந்து வேற, புரியுங்களா அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்மால், அந்த ஸ்மால் வளர்ச்சி. இந்த நம்பர் 1 இதுதான். இது முடிச்சிட்டு நம்பர் 2, எப்ப நீங்க இந்த ஸ்மால் உள்ள என்டர் பண்ணிட்டீங்களோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. என்ன வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சுனாக்கா, உங்க மூலமா ஒரு 3 பேர், 1 2 3, இவங்க மூலமா 3 பேர் கொண்டு வர முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாக்கா, ஏன்னா நமக்கு அந்த 2 லட்சத்தை நோக்கிய அந்த பயணத்துல தான் நம்ம ஒண்ணு சேர்ந்திருக்கோம். அந்த பயணத்துல வந்து நம்ம பக்கத்துல உட்காந்து பல்லாங்குழி விளையாண்டுகிட்டு இருக்கோம். பயணம் முடிஞ்சிருச்சு, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வாங்கிட்டீங்க, எனக்கு கோடி கோடியா வந்துடும். நீங்க உட்காந்து விளையாடுறீங்க, இன்னொருத்தர் உட்காந்து விளையாடுற. அப்ப யார் தான் அந்த பயணத்தை முடிக்கிறது? எப்பயாவது ஒரு வாட்டியாவது நீங்க நம்ம பிசினஸ்ல கம்யூனிட்டி பில்டிங்கை பத்தி பேசாம இருந்திருக்குமா? கம்யூனிட்டி 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 பில்ட் பண்றதுக்கு தானே வந்திருக்கோம். நீங்க 2 காயின் வாங்கிட்டு அப்புறம் 2 நாளாக்கி நாளை பெருசாக்கி அந்த ஒரே கான்செப்ட்ல உட்காந்துட்டீங்கன்னா அப்ப கம்யூனிட்டி யார் கொண்டு வர்றது? அப்ப கம்யூனிட்டியை உருவையே ஆக்கலன்னு சொன்னாக்கா அப்ப என்னத்துக்கு பிடிஎக்ஸ்? புரியுங்களா? ஸோ இது புரிஞ்சிருச்சுன்னு சொன்னாக்கா நம்ம எல்லாரும் தான் பொறுப்பு. ஏதாவது 3 வகையிலான பொறுப்புல இந்த 3 வகையில நம்ம 3 பொறுப்பு எடுக்கலாம். ஓகே. ஸோ அப்ப இதுல வந்து கம்பெனி என்ன சொல்றாங்க, அட்லீஸ்ட் 3+6 வந்தா கூட ஓகே அப்படின்றாங்க. என்னத்துக்கு ஓகேன்னு கேட்டீங்கன்னாக்கா, 120வது நாளே நீங்க 3+6 செஞ்சுட்டா 120வது நாளே ஒரு எக்ஸ்ட்ரா 75 கொடுக்குறாங்க. 140வது நாள் ஆட்டோமேட்டிக்கா 75, திஸ் பிளஸ் திஸ், அப்ப 150 ஆச்சு. அப்ப இப்ப உங்களுக்கு கிடைக்கிற பிடிஎக்ஸ் வந்து டபுள், 2 மடங்கு. யூஆர் a builder. அப்ப முதல்ல சொன்ன மாதிரி என்ன ஆச்சுனாக்கா, ஏ $160 வாங்கினாரு, பி $160 வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டாரு. அவருக்கு $160 அந்த வேல்யூக்குள்ள தான் இருக்கும். இவருக்கு 150 டைம் 2 வருஷத்துல 2 இயர்ஸ் டைம்ல நம்ம பார்த்தோம்னாக்கா 150 டைம்ஸ் 8 and 1200 பிளஸ் அவரோட ஒரிஜினல் 150 அங்கதான் இருக்கு.
எத்தனை மடங்கு அவருக்கு கூட வந்துருச்சு இப்ப பிடிஎக்ஸ்? புரியுங்களா? அப்ப இந்த பிடிஎக்ஸ் வளர்ச்சியில நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்க ஆரம்பிக்கும். புரியுங்களா? ரைட். ஸோ நமக்கு வசதி இருந்ததுனாக்கா, கொஞ்சம் கொஞ்சம் டாப் அப் பண்ணிக்கலாம். ரைட்? ஓகே. ஸோ இந்த இந்த ஸ்பீட் ஒரு 1,000,000 காயின், 10 மில்லியன் காயினுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, 1,000,000 காயின்ல உங்களுக்கு வந்து 1 காசு வரும்போது, உங்களுக்கு $10,000 இருக்கு. 10,000,000 காயின் இருக்கும்போது, உங்களுக்கு 1 காசு வரும்போதே, $1,00,000 ஆயிடுச்சு. 10 மடங்கு ஸ்பீட் உங்களுக்கு கூட. அப்ப இந்த ஸ்பீட எப்படி எடுக்கிறது? நான் 10 மடங்கு எப்படி பிடிஎக்ஸ உருவாக்குறது? அதுதான் அந்த நெக்ஸ்ட். என்ன நெக்ஸ்ட்? மத் மத்தவங்களுக்கும் உதவி செய்யுங்க. மத்தவங்களுக்கும் உதவி செய்யுங்க. மத்தவங்களுக்கு இத பத்தி எடுத்து சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. நெறைய பேர்ட்ட பேசுங்க. ரைட்? என்ன பேசுறது? இந்த பிடிஎக்ஸோட பெனிஃபிட்ட பத்தி பேசுங்க. அதே சமயத்துல நம்ம எல்லாம் ஒன்று கூடி செஞ்சாக்கா, நம்பளுடைய கனவுகள வந்து கூடிய சீக்கிரம் அடைய முடியும். எப்படி? நெறைய பிடிஎக்ஸ கொண்டாந்து சேர்க்கும்போது 10 மடங்கு ஸ்பீடு, 20 மடங்கு ஸ்பீடு எடுக்கலாமே. 1,000,000க்கு 1 மடங்கு ஸ்பீடுனாக்கா, 10,000,000க்கு 10 மடங்கு ஸ்பீடு. 20,000,000க்கு 20 மடங்கு ஸ்பீடு. ஸ்பீட கூட்டலாமே. புரியுங்களா? 1வது. 2வது 1வது. ரெண் ஐ ஓகே. இந்த மக்கள்ல நம்ம வந்து சேர்க்கும் பொழுது, ரைட்? நமக்கு வருமானமும் வருது. என்ன வருமானம் வருது? ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ட நீங்க யாருக்காவது அறிமுகப்படுத்தினா $10. 2 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அறிமுகப்படுத்தினா $20. ஓகே. ஸோ என்ன கேட்கும்போது, அ ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல வாங்க. ஓகே. ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல வாங்க. வசதி இருக்கா? ஓகே. 10 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல வாங்க. ஆனா நீங்க ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்தீங்களோ, 10 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல வந்தீங்களோ, என்ன வித்தியாசம்னா உங்க ஸ்பீடு. என்ன வித்தியாசம்? ஸ்பீடு. உங்களோட பிடிஎக்ஸ் ஓட வளர்ச்சி 1ல வரும்போது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். 10ல வரும்போது பிடிஎக்ஸ் ஓட ஸ்பீட் வந்து கூடும். இந்த கான்செப்ட் இத புரிஞ்சு வரணும். 10 யூனிட்ட வாங்கி இந்த 10 யூனிட்ல நான் வந்து கோடீஸ்வரனா ஆவேன் அப்படின்னு வந்தீங்கன்னாக்கா, இந்த இந்த கேம் வந்து அவ்ளோ அவ்ளோ சூட்டபிளா இருக்காது உங்களுக்கு. இட்ஸ் அ டிஃபரண்ட் கேம். புரியுங்களா? ரைட். ஸோ அப்ப இந்த 4 லெவல்ல வரும்போது 10, 3, 1, 1. அது என்னது 10, 3, 1, 1ன்னா நீங்க ஒருத்தர கொண்டு வந்தா உங்களுக்கு $10 கிடைச்சுச்சு. அவரு ஏ வந்து பிய கொண்டு வரும்போது உங்களுக்கு $3 கிடைச்சுச்சு. பி வந்து சிய கொண்டு வரும்போது $1 கிடைச்சுச்சு. சி வந்து டிய கொண்டு வரும்போது $1 கிடைச்சுச்சு. அப்ப இந்த 4 லெவல்ல உங்களுக்கு ரைட் இந்த டீம நீங்க வளர்த்துக்கிட்டு போறீங்க. அதாவது எல்லாரையும் வந்து 12, 12, 12 நேத்து கூட ரொம்ப டீட்டெயிலா பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த 12 பத்தி. 12 பேர் எவ்ரிபடி ஃபோக்கஸ் ஆன் 12. ஏன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன் உங்களுக்கு. அப்ப இந்த 12 நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது 12, 12 4 லெவல் லெட்ஸ் சே இது வந்து உங்களுக்கு 2 வருஷம் புடிச்சுச்சு. இந்த 2 வருஷத்துல நீங்க ஒரு 20 ஓவர் $1,000 ஏறத்தாழ 1,00,000 ரிங்கிட் சம்பாதிச்சீங்க. சராசரியா இந்த 24 மாசத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு $4,000 சம்பாதிச்சிருக்கிறீங்க. ரைட்? ஐ கேன் பெட் யூ கேரண்டி யூ நீங்க 8, 10 ஹவர் ஒரு நாளைக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு ஃபியூ ஹவர்ஸ் எவ்ரி டே கொடுத்தா போதுமானது. ஒரு ஃபியூ ஹவர்ஸ் எவ்ரி டே ஒரு ஃபியூ ஹவர்ஸ் எவ்ரி டே ஒரு ஃபியூ ஹவர்ஸ். ஸோ இது வந்துங்க எல்லாரும் வந்தவங்க இந்த 2 வருஷத்துல ஒரே ஒரு முறை தான் வாங்குனாங்க. இப்ப நம்ம இவ்வளவு நேரத்துக்கு முன்ன என்ன பார்த்தோம்? வந்த ஒருத்தரு 100 நாள் சென்று, 100 நாள் சென்று, 100 அப்ப இந்த 2 வருஷத்துல 8 சைக்கிள பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு சைக்கிளுக்கு இந்த வருமானத்த பத்தி பேசுறோம். எல்லாரும் 8 சைக்கிள் முடிப்பாங்களா? சொல்ல முடியாது.
எவரேஜா 2 சைக்கிள் முடிச்சாலும் 20,000 40,000 ஆச்சுங்க. 3 எவரேஜா 3 சைக்கிள் முடிச்சா 60,000 ஆச்சு. ஒரு சைக்கிளுக்கு 4,000 இல்லைன்னா 2 சைக்கிளுக்கு என்னாச்சு 8,000. 3 சைக்கிளுக்கு என்னாச்சு 12,000. இதுவே ஒரு பெரிய என்ன மலையாள சொல்லுவாங்க லுமாயன். புரியுதா? ரைட். அடுத்தது லீடர்ஸ் கம்யூனிட்டி பில்டிங். நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? கம்யூனிட்டி பில்டிங். யாராவது நீங்க கம்யூனிட்டி பில்டிங் சொன்னீங்களா? சரி தெரியலையே. இந்த ஸ்லைட் வந்து பாருங்க. பார்த்துட்டு நான் சொல்லியிருப்பேனா இல்லையா நீங்க முடிவு பண்ணுங்க. கம்யூனிட்டி பில்டிங், கம்யூனிட்டி பில்டிங், கம்யூனிட்டி பில்டிங், கம்யூனிட்டி பில்டிங். ரைட். இந்த கம்யூனிட்டி பில்டிங்ல வந்து நீங்க கொண்டு வந்த ஆளுகிட்ட இருந்து டைரக்டா உங்களுக்கு 10 பெனிஃபிட் கிடைக்குதா? $10 ரிஃபரல் பெனிஃபிட் கிடைச்சிச்சா? ஓகே, ஓகே கிடைச்சிருச்சு. நீங்க 3 பேரு கொண்டு வந்திருந்தா, மேற்கொண்டு இன்னும் ஒரு $3 கிடைக்கும். அப்ப 10 பிளஸ் 3 13. நீங்க டைரக்ட்டா 3 பேர் கொண்டு வந்தாக்கா, டைரக்ட்டா 6 கொண்டு வந்திருந்தாக்கா, ஓகே. 3 2வது லெவலுக்கு 3 கிடைக்கும் உங்களுக்கு. 3 பிளஸ் 3 75. 6 75. ஓகே. இங்க இன்கம்லாம் பாருங்க டபுள் ஆகுது. ரைட். 9 பேர கொண்டு வந்திருந்தாக்கா, 9 பேர கொண்டு வந்திருந்தாக்கா, உங்களுக்கு 1 பிளஸ் 3 7 5. 4 7 5. ஓகே. 12 பேர கொண்டு வந்திருந்தீங்கன்னாக்கா, மேக்ஸிமம் 4 லெவல் ஓவர்ரைட் பண்றீங்க. 1 பிளஸ் 4.5 $5 50 காசு ஆச்சு. ஸோ உங்களோட வருமானம் ரெட்டிப்பா இல்ல, கூடுதலா வளருது. புரியுங்களா? இந்த நம்பர்ஸ் அந்த சேம் நம்பருக்கு இங்க $1,00,000 மேல சம்பாதிச்சிருப்பீங்க. எவரேஜ் நீங்க பார்த்தீங்கன்னா 20,000 ரிங்கிட் சம்பாதிச்சிருப்பீங்க RMல. 1,00,000னா எத்தன 5,00,000. இங்க 2 வருஷம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு. இது ஒரு சைக்கிளோட இன்கம். உங்களோட மொத்த எவரேஜ் 2 சைக்கிள்னா என்ன ஆச்சு? 3 சைக்கிள்னா என்ன ஆச்சு? பார்த்தீங்களா? சோ அந்த நீங்க இப்ப நெறைய செய்ய முடியும். உங்கள சுத்தி வந்து நெறைய இது சம்பாதிக்கும்போது உங்கள சுத்தி நெறைய செய்ய முடியும். நெறைய பேருக்கு நீங்க உதவ முடியும். நெறைய பேருக்கு நீங்க உதவ முடியும். சோ திங்க் அபௌட் இட். அடுத்தது ரைட். 3வது வருமானம் நமக்கு. சாரி. நம்மளோட லீடர்ஷிப். இதான் லீடர்ஷிப். இது என்ன லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நீங்க நீங்க உங்களோட 3வது லெவல்ல 39 பேர் இருக்கணும். உங்க டைரக்ட் 9 100 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இருக்கணும். இத நீங்க இறங்கி 2வது லெவல்ல உள்ளவங்களோட வேலை செஞ்சீங்கன்னா, 3வது லெவல் வளரும். உங்களுடைய லீடர்ஷிப்ப காட்டுங்க. யாருங்க லீடரு? யாரு லீடரு? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் 2 விஷயம் செஞ்சிருக்காரு இவரு. இவர் தான் லீடர். 1வது படிச்சுக்கிட்டாரு. 2வது படிச்சு குடுக்குறாரு. அது 1. படிச்சுக்கிட்டு படிச்சு குடுக்காரு 1. 2வது ஃபீல்ட்ல இறங்கி, அந்த ஃபீல் பண்றாரு. அந்த ஃபீல் பண்றாரு. இவர் தான் லீடர். மக்கள் என்ன சொல்றாங்க? உங்க கூட வாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்க கூட இருக்கிறேன். அப்படின்னு இறங்கி கைய பிடிச்சு எத்தன பேர் உங்கள நீங்க கூட்டிட்டு போறீங்க? நீங்க தான் லீடருங்க. நான் படிச்சுக்கவே மாட்டேன், படிச்சுக்கவே மாட்டேன், படிச்சுக்கவே மாட்டேன். ஒரு நாள் எங்கேயாச்சும் ஒருத்தன் கைய விட்டுட்டான்னா போச்சு. ஏதாவது ஒண்ணு படிக்கலாம்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு டெத்தோ படிக்கல. பள்ளிக்கூடத்துக்கு மேபி 6ஆம் வகுப்பு வரைக்குமா, 4ஆம் வகுப்பு வரைக்குமா தெரியல. அவ்வளவுதான் அவரோட படிப்பு. அவருக்கு ஒரு கேஸ், கோர்ட் கேஸ் வந்துருச்சு. அப்ப அந்த ஜட்ஜ் என்னமோ கேட்குறாங்க. அவரோட லாயர் கொஞ்சம் உளறுறாரு. அவரு அப்படியே அந்த லாயர் கிட்ட வந்து லேசா கண்ண காட்டிட்டு,
ஜட்ஜ் நான் இது கொஞ்சம் விளக்கம் சொல்றேன் அப்படின்னு அவரு விளக்கம் சரின்னு சொன்ன உடனே அவரு அதுக்குள்ள விளக்கம் சொன்னாரு. அந்த கேஸ் வேற மாதிரி தசை திரும்பிடுச்சு. அவர் பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காரு, சந்தோஷம் தான், ரைட்? பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. எப்படி அவருக்கு அந்த அனுபவம் வந்துச்சு? படிச்சுக்கிட்டாரு. அவர் எப்படி டத்தோ வந்துச்சு? படிச்சுக்கிட்டாரு. ஏன் அவரை சுத்தி இவ்வளவு மக்கள் இருக்காங்க? ஃபீல் பண்றாரு. அப்ப ஒரு மனுஷன் வந்துங்க, மைண்ட் சயின்ஸ் என்ன சொல்லுதுனாக்கா, ஒரு மனுஷன் வளர்றதுக்கு கல்வி மட்டும் கல்வி மட்டும் தான் முக்கியம் இல்ல. பணம் மட்டும் தான் முக்கியம் இல்ல. வயசு யங்கா இருக்கணும் இல்ல. என்னவா இருக்கலாம் நீங்க. படிச்சிருக்கலாம் ஓகே, படிக்கல ஓகே, பணம் இருக்கு ஓகே, பணம் இல்ல ஓகே, கல்யாணம் பண்ணியிருக்கீங்க ஓகே, கல்யாணம் பண்ணல ஓகே. எதுவுமே தடை கற்கள் அல்ல. எதுவுமே உங்கள தடை பண்ண முடியாது. ஒண்ணே ஒண்ணு ஒருத்தன் இருக்கான் அவங்கள தடை பண்றதுக்கு. அவன மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, முடிஞ்சுச்சு. உங்க வாழ்க்கை வெற்றி அடைஞ்சது. அவன் தான் நீங்க. உங்கள நீங்க மட்டும் தான் தடை பண்ண முடியும். வேற யாரும் தடை பண்ண முடியாது. ஓகே? அந்த ஒருத்தனுக்கு அந்த வாய் சொல்லிக் குடுத்துட்டீங்கன்னாக்கா, டன், டன். ஓகே. சோ, அப்ப இதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாள் ஒன்றுக்கு $700 சம்பாதிக்கிற வாய்ப்பு குடுக்குது. அதே 12 பேரு ஸ்ட்ரக்சர். ஒரு நாளுக்கு 700. எத்தன காடி வாங்க முடியாது? எத்தன வீடு வாங்க முடியாது? அப்படி கேட்கிறேன் நானு. வாங்க முடியாதுன்னு கேட்கிறேன். எத்தன காடி வாங்க போறீங்க? எத்தன வீடு வாங்க போறீங்க? ஓகே. எத்தன பேருக்கு உதவி செய்ய போறீங்க? எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் உருவாக்க போறீங்க? உருவாக்கிங்க. ஓகே. சோ வித் தட் நோட், ரைட்? அன்புஜி நமக்காக அன்போடு காத்திருக்கிறார், ரைட்? சோ அதுக்கு போறதுக்கு முன்னதால இந்த ஒரு பாயிண்ட்ட வந்து நீங்க கொஞ்சம் பார்த்துருங்க. இது வந்துங்க ஒரு 2 வருஷம் ப்ராஜெக்ட். 2,00,000 மக்கள நம்ம கொண்டாந்து சேர்க்கிறது வந்து ஒரு 2 வருஷம் ப்ராஜெக்ட்ங்க. எங்க சடன்லி ஒரு பெரிய ஒரு ஒரு பூகம்பம் வரும் நமக்கு தெரியாது. ஏற்பட்டுச்சு, பிங்கோ முடிஞ்சுச்சு கதை. ஓகே. சந்தேகப்பட்டு, 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 சந்தேகப்பட்டு ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. முடியலையா விட்டுருங்க. பரவால்ல. வேற ஆளு வருவாங்க. சும்மா அங்க இருந்து சந்தேகப்பட்டு, 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 சந்தேகப்பட்டு உங்கள பக்கத்துல உள்ளவங்களையும் குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். புரியுங்களா? ஏன்னா உங்களுக்கு பிளாக் செயின்னா என்னன்னு புரிய மாட்டேங்குது. சிஎம்சினா என்னன்னு புரிய மாட்டேங்குது. லூனோனா என்னன்னு புரிய மாட்டேங்குது. எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னு புரிய மாட்டேங்குது. டீசென்ட்ரலைஸ் வாலெட்னா என்னன்னு புரிய மாட்டேங்குது. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் புரியுது. இது எவனோ ஏமாத்துறான்டா. ஆனா உள்ள வந்து உட்காந்துக்கணும். எதுக்கு? ராங்கா பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். பேசணும்னு நினைச்சு தான் பேசினேன். ஓகே. அடுத்தது நான் இந்த 3 விஷயம் சொல்லிட்டேன். நீங்க 160 போட்டு ஒண்ணுமே செய்யல. நீங்க 160 போட்டு 3 பிளஸ் 6 செஞ்சீங்க. 160 போட்டு பிங்கோ நிறைய பேருக்கு உதவி செஞ்சீங்க. இந்த 3 விதமான வாய்ப்பும் உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு எது சாத்தியப்படுமோ அத பயன்படுத்திக்கங்க. அந்த 1வது தான் உங்களுக்கு, உங்களோட மனசுக்கு உங்களுக்கு 1 தான் சரி. ஓகே. 1ல போங்க. உங்களுக்கு எனக்கு ஓகே எனக்கு பக்கத்துல ஒரு 3 பேர் ஓகேயா. அதுக்கு போங்க. எனக்கு நெட்வொர்க்கிங் பண்ணி தரக்கூடிய அனுமு அ அ அனுபவம் இருக்கு. கத்துக்கக்கூடிய ஆசை இருக்கு. வாங்க. வி ஆல் வொர்க் டுகெதர். ஓகே. ஆல்ரைட். அடுத்தது YouTubeக்கு போங்க. YouTubeல போயிட்டு எம்வி குளோபல் ஒரே வார்த்தையில தேடுங்க. சர்ச் பண்ணுங்க. அங்க வந்து ஒரு இது மாரி ஒரு பட்டன் இருக்குல்ல. அதுல போய் எம்வி குளோபல் அப்படின்னு தேடுங்க. அந்த எம்வி குளோபல்ல தேடுன உடனே சப்ஸ்கிரைப்ன்னு ஒண்ணு இருக்கும். அத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த எம்வி குளோபல் அப்படின்னு பச்சை கலர் ஒரு எழுத்து இருக்குல்ல, அத ஒரு பட்டன அமுத்துங்க. அத தட்டுங்க ஒரு வாட்டி. தட்டுனீங்கன்னா எல்லா வீடியோவும் உங்களுக்கு அங்க வந்துரும். இப்படி லெஃப்ட், ரைட் போலாம். பார்க்கலாம். 5ஆம் மாசத்துக்கு பிறகு உள்ள வீடியோஸ நெறைய பாருங்க.
5ஆம் மாசத்துக்கு முன்ன உள்ள வீடியோ நீங்க பார்க்குறீங்கன்னா, கம்பெனிய சம்மந்தப்பட்ட வீடியோலாம் பாருங்க. இந்த மார்க்கெட்டிங் பிளான் வந்து 5ஆம் மாசத்துக்கு பிறகு கொஞ்சம் மாறிருச்சுல்ல. அதனால 5ஆம் மாசத்துக்கு பிறகு உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லது. ஓகே. ஸோ, ஒண்ணு நீங்க கத்துக்குங்க. நான் எங்கேருந்துங்க கத்துக்கிறது? ஸோ, இத வந்து பார்த்தோம். எல்லாமே நமக்கு மைண்ட்ல பூந்திருக்காது இல்லைங்களா? அங்க போனா அந்த YouTubeல இருக்கு. நேத்து உள்ளது, போன வாரம் உள்ளதெல்லாம் நீங்க எடுத்து பார்க்கலாம். அடுத்தது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அறிமுகப்படுத்தலாம். நீங்க 2 வார்த்தை ஒரு 5 நிமிஷம் பேசுறீங்க, 10 நிமிஷம் பேசுறீங்க. இந்த வீடியோ சேர்த்து அனுப்பும்போது, அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணும். புரியுதா? ரைட்? ஓகே. ஸோ பேசிக்கலி இன்னைக்கு இதுதான் நம்ப சைட்ல இருந்து. அன்புஜி, உங்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். நில்லுங்க. நானு உங்களுக்கு ஆ ஹோஸ்ட் குடுத்துட்டேன். நீங்க தயவு செஞ்சு அன்மியூட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நேரம் அ உங்களுடைய அம்மா சொன்ன மாரி அந்த டாக்டர் ஷேர் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். அன்புஜி, வணக்கம் ஜி. ஓகே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா சிறப்பா இருக்கணும். சிறப்பா இன்னைக்கு டாக்டர் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ண சொன்னாரு. முக்கியமான விஷயம். நான் என்ன ஷேர் பண்ண போறேன்னாக்கா, இன்னைக்கு எல்லாருக்குமே பெரும்பாலும் எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி என்னன்னாக்கா, இன்னும் நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்க. என்னமோ இதை மாத்துறாங்க, அதை மாத்துறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணும். ஏன் நம்ம என்ன செய்யணும்னா, ஏன் இந்த மாதிரி சேஞ்ச் பண்றாங்க, எதனால சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு ஒரு கேள்வி நீங்க கேளுங்களேன். கேட்டுங்க, உங்களுக்குள்ள நீங்க கேட்டுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஓகேங்களா? ஏன் இந்த மாற்றங்கள் ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, நம்பர் 1 வந்து நம்பர்ஸ். அதாவது ஆரம்பத்துல இருந்து கம்பெனியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதுல ஜூம்லயும் வந்து டாக்டர் பேசிக்கிட்டு இருக்காரு, எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, 100,000 மெம்பர்ஸ் வேணும், 100,000 மெம்பர்ஸ் வேணும்ட்டு. ஆனா அது அது கரெக்டா நடக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்னா இப்ப இருக்கிறது வந்து ஏறக்குறைய ஒரு 3000 நம்பர்ஸ் தான் இருக்கு. அவங்களுக்கு தேவை வந்து 1,00,000 மெம்பர்ஸ். 1,00,000 எங்க, 3000 எங்க? அப்ப அந்த நம்பர்ஸ் வராதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேரு பணத்தை போட்டுட்டு டபுளா கிடைச்சா நல்லா இருக்கும், டபுளா கிடைக்கட்டும், டபுளா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஜஸ்ட் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பயம். அந்த ஏன்னா நிறைய பட்டிருக்கும் இல்லையா, அதனால வந்து அந்த பயத்தோடயே இருக்கிறதுனால இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த நம்பர்ஸ் வரல. சரி, 1வது காரணம். 2வது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிடிஎக்ஸோட விலை ஆரம்பத்துல இருந்து கம்பெனி சைட்ல என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நாங்க வந்து 2.0 வந்து எடுத்துருவோம். ஏன்னா நம்ம எல்லாம் ஸ்டார்ட் பண்றப்ப 0.004 இருந்துச்சு இல்லைங்களா? ஆனா அது என்ன ஆயிடுச்சு, அப்படியே குறைஞ்சி 3.0க்கு வந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, அதுவும் அந்த நம்பர்ஸ் தான். ஏன்னா நம்பர்ஸ் வந்து போதுமான அளவுக்கு இல்லாதனால, அப்ப கம்யூனிட்டி வந்து பத்தல. கம்யூனிட்டி பத்தலன்னும் போது அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து அங்க வேலை செய்யல. ஓகேங்களா? நான் இதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, எதுக்காக அந்த மாற்றத்தை செய்யறாங்கன்றதுக்கு சொல்றேங்களா? ஓகேங்களா? அடுத்தது வந்து என்னன்னாக்கா, அவங்களோட கோல்ஸை வந்து அடையணும். ஓகேங்களா? கம்பெனி வந்து அவங்களோட கோல்ஸ் அடையணும். அதே டைம்ல நம்மளோட கோல்ஸும் அடையணும். நம்மளும் கோல்ஸ் அடையணுமா இல்லைங்களா? நம்ம எவ்வளவு பெரிய பெரிய கனவு, எவ்வளவு லட்சியம், ஏற்கனவே மித்ததுல இழந்ததெல்லாம் இதுல எடுக்கணும்னு நம்ம நினைச்சுதான் நாங்க வந்திருக்கோம். அப்ப நம்மளோட கோல்ஸும் அடையணும் இல்லைங்களா? அப்ப நம்ம அடைஞ்சிட்டோமான்னு பாத்தீங்கன்னா இன்னும் இல்ல. ஓகேங்களா? இப்ப வந்து ஒரு சைக்கிள் முடிஞ்சு 2வது சைக்கிள் முடிஞ்சு இப்ப வந்து சிலர்லாம் 3வது சைக்கிள்ல இருக்காங்க, சிலர் இன்னும் 2வது சைக்கிள்ல இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா என்ன ரொம்ப முக்கியம்னா, 1வது வந்து அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு. நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து இந்த பிரச்சனை, ஏன் இந்த மாற்றம், ஏன் இந்த இது இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா, கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா சிலர்லாம் வந்து வித்ட்ரா போட்டுட்டு அது வந்து பெண்டிங்ல இருக்கு. ஓகேங்களா? அப்ப இது ஒரு பிரச்சனை எல்லாம் இருந்துகிட்டது. நான் வந்து ஒரு 2 நாளா வந்து நம்மளோட பாஸ், நம்மளோட பிக் பாஸ் நவா அவரை மீட் பண்றதுக்காக வந்து காத்திருந்து இன்னைக்கு நான் மீட் பண்ணேன். இன்னைக்கு நான் மீட் பண்ணி அவரோட பேசின பிறகு எனக்கு ஒரு சந்தோஷம். சரி, ஏன்னு சொன்னா அவங்களும் ரெடியா இருக்காங்க அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு. இந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போற கம்பெனி இல்லை. நல்லா நீங்க மைண்ட்ல வச்சுங்க. இது க்ளோஸ் பண்ணிட்டு போற கம்பெனி இல்ல. அப்ப அடுத்த லெவலுக்கு போறதுக்கு அப்ப நான் உட்காந்து, ஏன்னா டீம்ல குரூப்ல உள்ள பிரச்சனை நம்ம ஃபீல்ட்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும்.
அதே டைம்ல வந்து அவங்களுக்கும் வந்து நம்ம தெரிய வைக்கணும் இல்லையா? அப்ப அது நானும் அவரும் உட்கார்ந்து நீ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து பேசும்போது, அப்ப அவங்களும் வந்து சில இதெல்லாம் இது பண்ணி இன்னைக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ராத்திரி. ஃபார் லீடர்ஸ் ஒன்லிலா, மெயின் டாப் லீடர்ஸ். இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு, அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்னென்ன செய்யணும். இந்த மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அ எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஓகே, இப்ப வந்து ஒரு பஸ் டிரைவர் டாக்டர் ராவ் வந்து எப்பயும் ஃபிளைட்ட பத்தி சொல்லுவாரு. நான் பஸ் டிரைவர பத்தி சொல்றேனே. பஸ் டிரைவர் வந்து 40 பேசஞ்சர் ஏத்திக்கிட்டு நம்ம நினைக்கிறோம், பஸ் டிரைவர் அவருக்கு எக்ஸ்பர்ட், அவர் வந்து நல்ல பழக்கம் இருக்கு, அவர் வந்து ஓடுவாரு. நம்ம நம்பிக்கையோட தானே உட்கார்ந்துருக்கோம். ஆனா இந்த வளைவு வளைவு சு அ வளைவு நெளிவு இதெல்லாம் வந்து மேடு பள்ளம் இதெல்லாம் பார்த்து ஓடுறது யாரு? டிரைவரு. அப்ப இன்னைக்கு வந்து இந்த கம்பெனில வந்து ஓனர், அவங்களோட மார்க்கெட்டிங் டீம், அவங்களோட டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போகணுன்ற வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்னன்னா கொஞ்சம் முன்ன பின்ன, அதாவது நம்ம அடைய வேண்டிய இப்ப பஸ் டிரைவர் ஓட்டிட்டு போறாரு, ஓகேங்களா? சில சமயத்துல பார்த்து டிராபிக் ஜாம் இருக்கும், ஓகேங்களா? மழை பெய்யும். அப்ப என்ன ஆகும்? அவங்களோட அடைய வேண்டிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து மேபி கொஞ்சம் தாமதமாகலாம், ஓகேங்களா? அவ்வளவுதானே ஒழிய, ஆனா அவரு ஏன்னா எக்ஸ்பர்ட் டிரைவர்ன்னும் போது அவங்க கொண்டு போய் அந்த அந்த டெஸ்டினேஷன் போய் சேரதான் போறாங்க, ஓகேங்களா? நம்ம நம்பிக்கையோட இருக்கோம். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யணும்னா, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்து அதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன், எல்லாருமே சாதிக்கலாம். நான் என்ன சொல்றேன், கண்டிப்பா சாதிக்கலாம், ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன். அடுத்து இன்னைக்கு நாங்க எல்லாம் மீட்டிங் முடிச்சுட்டு நல்ல நியூஸ், கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நியூஸ் கொடுக்க போறோம். நிறைய நம்ம இதை வந்து இன்னும் டெவலப் பண்றதுக்கு, அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நம்ம நிறைய பேரை ஸ்பான்சர் பண்ணதான் போறோம், ஓகேங்களா? ஏன்னா பண்ணாதான் நம்ம ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க மீட்டிங்ல உள்ளவங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தானே இப்ப என்ன சொல்ல போறாங்களோ, என்ன நடக்க போதோன்னு ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கீங்களா? அதுக்கு சில கம்பெனி சைட்ல வந்து என்ன செய்ய போறாங்க, கொஞ்சம் சில மாற்றங்கள் செஞ்சு நம்மளுக்கு வேலை கொடுக்குறாங்க. என்ன வேலை? 3 and 6 டைரக்டா 3 பேரை பண்ணுங்க, கீழே வந்து 6 பேர், செகண்ட் லெவல்ல 6 பேரை பண்ணுங்கன்னு சொல்றாங்க இல்லையா? இதை வந்து நம்ம முயற்சி, அதாவது எதுவுமே முயற்சி எடுத்தா முடியாது எதுவும் கிடையாது. கண்டிப்பா அதை நம்ம வந்து சாதிக்கலாம், ஓகேங்களா? நம்மளும் சாதிக்கணும், சொன்ன மாதிரி நம்மளோட கோல்ஸும் அடையணும், கம்பெனியோட கோல்ஸும் அடையணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம், ஃபைனலி நான் ஒரு விஷயம் கண்டிப்பா நான் சொல்லணும். ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு முன்னால, 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னால என்னோட டவுன் த லைன் அவர் பாத்தீங்கன்னா ஒரு 3வது லெவல்ல உள்ளவரு எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணி அவர் என்ன கேட்டாருனாக்கா, அவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு குரூப் இருக்கு. அவரு கிட்டத்தட்ட ஒரு டாலர்ல சொல்லுவோமே, டாலர்ல பாத்தீங்கன்னா அவரோட டீம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு $30,000, 25-30,000 டாலர் வந்து சேல்ஸ் போட்டிருக்காரு. இன்னைக்குதான் என்கிட்ட கேக்குறாரு, சார் எனக்கு வந்து ஒரு லெவல் தான் இன்கம் வருது, ஆனா என்னோட டவுன் லைனுக்கு வந்து 2 லெவல் இன்கம் வருது, அது ஏன் சார்ன்னு கேட்டாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஓகே நீங்க எத்தனை பேரை ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் 3 பேரை பண்ணிருக்கேன் சார்ன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு வந்து ஃபுல்லா அந்த மார்க்கெட்டிங் பிளான் புரியல. அது யார் தவறு? இன்னைக்கு வந்து டாக்டர் ராவ் வந்து தொண்டைக்காய அவர் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காரு, ஓகேங்களா? ஒண்ணு ஜூம்ல வந்து கேட்கணும், இல்லைனாக்கா குரூப்ல வந்து பிடிஎஃப் இருக்கு அதை பார்க்கணும், அல்லது அப்ளைன்ட்ட கேட்கணும் இல்லைங்களா? இந்த மாதிரி இந்த இருக்கிற இந்த எவ்வளவு பேர் இருக்கீங்க? ஒரு 32 பேர் இருக்கீங்க, ஓகேங்களா? உங்களையும் இருப்பீங்க கண்டிப்பா. முக்கியம் என்னன்னாக்கா, அந்த மார்க்கெட்டிங் பிளானை வந்து நீங்க புரிஞ்சிக்க, எப்படி அது வேலை செய்யுது. நம்மளுக்கு 4 லெவல் இன்கம் வரணும்னா எவ்வளவு செய்யணும்? 12 பேரை நம்ம ஸ்பான்சர் பண்ணணும். 3 பேரை ஸ்பான்சர் பண்ணிட்டு நம்ம வந்து 2வது லெவல், 3வது லெவல், 4வது லெவல் இன்கம் வரலன்னா எப்படி வரும்? ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கவனத்துல வச்சுங்க, தெரியாததை தெரிஞ்சுங்க. அதுக்குதான் நம்ம சொல்றது, இந்த மீட்டிங்க்கு வரீங்களா, உங்களுக்கு சில விஷயம் புரிஞ்சிருக்கும். அடுத்த மீட்டிங்க்கு வரீங்களா, இன்னும் கொஞ்சம் விஷயம் புரிஞ்சிருக்கும். அதுக்கும் அடுத்த மீட்டிங் வரீங்களா, இன்னும் கொஞ்சம் அதிகமா புரியும். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மார்க்கெட்டிங் பிளான் புரிய புரிய, இந்த கம்பெனில உள்ள சேஞ்சஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து புரிய 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 உங்களுக்கு கான்பிடன்ட் லெவல் ஹை ஆகும். நீங்க மத்தவங்ககிட்ட பேசுறதுக்கும் நல்லா இருக்கும். சரிங்களா? இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜி, நன்றி நன்றி நன்றி. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு கம்பெனியை பற்றியான அன்புஜி, நன்றி அன்புஜி. ஸோ நாளைக்கு கம்பெனியை பற்றியான விளக்க உரை இருக்கு, எப்பயும் மாதிரி அதுலேயும் கலந்துக்குங்க. சனிக்கிழமை நம்மளோட ட்ரைனிங் இருக்கு.
ஓகே. ஸோ எப்படி வந்து நம்ம இஃபெக்டிவா எல் பேங்க்ல வித்ட்ராவல்ஸ் முறையா செஞ்சு, நான் அந்த எல் பேங்க் பாதகம் வராமலும், நாமும் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க இந்தியாவோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர். போன வருஷம் ப பட்ஜெட் அறிமுகப்படுத்தும்போது, அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. நம்ம தமிழ்ல பேசுறதுனால அந்த உதாரணம் எடுத்து பேசுறேன். ஒரு அற்புதமான ஒரு 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 உதாரணம். அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, உங்ககிட்ட வந்து ஒரு யானை இருக்கு. உங்ககிட்ட வந்து 1 ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த யானைய வந்து அந்த 1 ஏக்கர் நிலத்துல விட்டு மேய்ஞ்சுக்க விட்டீங்கன்னாக்கா, அந்த யானைக்கு சாப்பாடு பத்தாது. யாருக்குமே சாப்பாடு கிடைக்காது. எல்லாத்தையும் மிதிச்சு நாசம் பண்ணிடும். அதே யானைய அந்த 1 ஏக்கர் நிலத்துல நீங்க பயிர் செஞ்சு, அந்த யானைக்கு சாப்பாடு போட்டீங்கன்னாக்கா, அந்த யானையும் சாப்பிடும், உங்க குடும்பமும் சாப்பிடும். அது மாரி இந்த எல் பேங்க்ல வந்து இப்ப நம்ம எல்லாரும் இந்த பயிர் செய்யற மாதிரி அத கரெக்ட்டா கத்துக்கிட்டு, அத பயன்படுத்த ஆரம்பிக்கணும். நீங்க போன வேகத்துல எனக்கு கிடைச்சா போதும் டம்ப். எனக்கு கிடைச்சா போதும் அது முடியாது. அப்படி இல்ல. ஸோ அதுதான் வந்து ஒரு சீர்படுத்துறதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கோம். வி வில் டீச் யூ ரைட்? வி வில் டீச் யூ சனிக்கிழமை படிப்படியா கத்துக் குடுப்போம். ஸோ அத கத்துக்கிட்டு அப்படியே நீங்க பயன்பாட்டுக்கு வந்தீங்கன்னாக்கா 100% நான் சொல்றேன். நீங்க நல்ல ஒரு ட்ரேடரா வந்துருவீங்க. பிற்காலத்துல வந்து உங்களுக்கு நெறைய கொஞ்சம் பிடிஎக்ஸ்லாம் நெறையா இருக்கும்போது, பிடிஎக்ஸோட வளர்ச்சிலாம் வரும்பொழுது, உங்களுக்கு இந்த ட்ரேடிங்லாம் அற்புதமா உதவி செய்யும். புரியுங்களா? ரைட். ஸோ சனிக்கிழமை அ உங்க டீம் எல்லாத்தையும் கொண்டாந்து உட்கார வைக்கிறதுக்கு முயற்சி போடுங்க. ரைட்? ஸோ வித் தட் நோட் வி ஆர் எண்டிங் அவர் செஷன் டுடே. பாஸ் Abibi, கேன் வி க்ளோஸ் அவர் செஷன் நவ்? இஸ் தேர் எனிதிங் யூ வாண்டட் டு அப்டேட்? Nothing, boss. You can நத்திங்க. wrap up. ஆல்ரைட். ஸோ நண்பர்களே, மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ வி ஆர் க்ளோசிங் த ரூம் இன் ஃபியூ செகண்ட்ஸ். தேங்க் யூ.